ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம கார்த்திகை தீபத்துக்கு அப்பம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் அரிசியை வச்சு ஒரு சூப்பரான நல்லா கிறிஸ்பியாக உள்ளெல்லாம் நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டான அப்பம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளரில் 3/4 டம்ளர் பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. அதே டம்ளரில் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வெல்லம் கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு இப்போ கொதிக்க ஆரம்பிக்குது. கொதிச்சதுமே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு வந்ததையும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா சில்லுன்னு ஆகிற அளவுக்கு சூடு குறைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெல்லம் எடுத்தோம் இல்லையா, அதே டம்ளரில் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன். பச்சரிசி தான். நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் மிக்ஸி நல்லா அரைக்கும் அப்படின்னா மிக்சிலேயே சேர்த்து நல்லா தண்ணி சேர்க்காமல் பவுடரை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச வெள்ளை பாகு இருக்கு இல்லையா, அதை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ என்னோடய மிக்ஸி நல்லா அரைக்காது, அதனால் நான் கிரைண்டரில் சேர்த்துருக்கேன். இப்போ அரிசியை சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்ச வெள்ளை பாகு இருக்கு இல்லையா, தண்ணிக்கு பதிலாக இதையே தான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஒரு தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சிருக்கணும். இப்போ இதில் ஸ்வீட்னஸ் எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்ச் உப்பு எடுத்திருக்கேன். 1/2 கப் தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க. அரிசி மாவு அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா லைட்டாக திக்கான மாதிரி இருக்கும். அதனால் நான் வெள்ளை பாகு இருக்கு இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள், நல்லா திக்காக இருக்கு இல்லையா, இட்லி மாவு மாதிரி. இப்போ அதை கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன். என்ன தான் அளவு பார்த்து எடுத்தாலும் தண்ணி நம்ம இப்போ கொஞ்சம் மாவு மிக்ஸ் பண்ணும் போது பார்த்து செய்கிற மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், இப்போ கரெக்டாக தோசை மாவு பதத்துக்கு வந்துருச்சு. மிக்சியில் அரைக்கும் போது இந்த பிரச்சனை இருக்காது. நம்ம எந்த அளவுக்கு வெள்ளை எடுத்து அரைச்சி வச்சோமோ அது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. பாருங்கள், 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நல்லா அந்த தேங்காய் அரிசியெல்லாம் சேர்ந்து நல்லா செட் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம வாணலில் எண்ணெய் வச்சு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். மாவு விடும்போது அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வாணல் இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக இருந்ததுன்னா ஒரே டைமில் 2-3 பொரிச்சு எடுக்கலாம். ஆனால் குழியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வாணலாக இருந்தால் ஒன்று தான் பொரிச்சு எடுக்க முடியும். பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு நல்லா திருப்பி விட்டு நல்லா செவந்து வந்ததையும் வெளியே எடுக்கிறேன். நல்லா மேலே கிறிஸ்பியாக உள்ள பூ மாதிரி சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ ஒரே டைமில் 3 பொரிச்சு காமிக்கிறேன். அப்படியே நம்ம பூரிக்கு மேலே எண்ணெய் தூவி விடும் இல்லையா, அந்த மாதிரி பண்ணி விட்டோன்னா நல்லா புஃப்னு பூரி மாதிரி அழகாக உஃபி வரும். இது நம்ம அதிரசம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். லாஸ்ட்டில் கொஞ்சம் எள்ளு சேர்த்து நான் செஞ்சு பார்த்தேன். அப்படியே சாப்பிட்றதுக்கு அதிரசம் சாப்பிட்ற மாதிரியே இருந்தது டேஸ்ட்டு. இன்ஸ்டண்ட்டாக அதிரசம்லாம் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட அரிசி அப்பம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு தட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். நான் பாருங்கள், புட்டு காமிக்க போகிறேன். எந்த அளவுக்கு மேலே கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக வந்திருக்குன்னு. ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த சாமியும் எனக்கு இப்படி தான் வழிபடணும்னு சொன்னதில்லை. ரெசிபி நல்லாயிருக்கு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எள்ளு சேர்த்தது சாப்பிட்றதுக்கு அப்படியே அதிரசம் சாப்பிட்ற மாதிரியே இருந்தது. ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.